அனைவருக்கும் வணக்கம். கற்க கசரற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். மற்ற படிப்புகளைப் போல சட்ட படிப்பும் தொழில் கல்வி படிப்புதான். தற்போது சட்ட படிப்புகளுக்கு தமிழகத்தில் எவ்வளவு இடங்கள் இருக்கு, வேலை வாய்ப்புகள்லாம் எப்படி இருக்கு, இதுல இருக்கக்கூடிய உயர்கல்விக்கான வாய்ப்புகள் என்னென்ன என்பது குறித்து தான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். மாணவர்கள் உங்களுடைய சந்தேகங்களை திரையில தெரியும் நம்பருக்கு கால் பண்ணி கேட்கலாம். உங்களுக்கு விளக்கம் கொடுப்பதற்காக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் திரு சந்தோஷ்குமார் நம்ம கூட அரங்கத்துல இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். பொதுவா இந்த லா பொறுத்த வரைக்குமே சட்ட படிப்புகள்ல என்னென்ன படிப்புகள்லாம் இருக்கு சார்? யூஜில என்னென்ன டிகிரிஸ் எல்லாம் ஆஃபர் பண்றீங்க, பிஜில என்னென்ன டிகிரிஸ், பிஹெச்டி பத்தியுமே சொல்லுங்க சார். அதாவது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திற்கு என்றே சீர்மிகு சட்டப்பள்ளி என்கின்ற ஒரு அமைப்பு உள்ளது. அந்த அமைப்பின் மூலமாக பிஏ எல்எல்பி, பிகாம் எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி, பிபிஏ எல்எல்பி என்ற 5 வருட கோர்ஸ்களும், அதற்கு மேலாக எல்எல்பி என்கின்ற 3 வருட கோர்ஸும் இப்போது நடைபெற்று வருகிறது. அதற்கு மேலாக அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தோடு இணைவு பெற்ற 24 கல்விக்கூடங்கள் உள்ளன. அதாவது 15 அரசு சட்டக் கல்லூரிகளும் 9 தனியார் சட்டக் கல்லூரிகளும் இன்றைய தினம் செயல்பட்டு வருகிறது. அந்த கல்லூரிகளிலே பிஏ எல்எல்பி மற்றும் பிகாம் எல்எல்பி என்கின்ற சட்டப்படிப்புகளும் உள்ளன. ஒரு மாற்றம், அதாவது சீர்மிகு சட்டப்பள்ளி என்கின்ற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்திலே செயல்படுகின்ற இந்த அனைத்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸஸிலும் ஹானர்ஸ் டிகிரி வழங்கப்படுகிறது. மற்ற இடங்களிலே சாதாரண டிகிரி தான் வழங்கப்படுகிறது, இங்கே ஆனர்ஸ் டிகிரி வழங்கப்படுகிறது. சார், இப்போ இந்த பிகாம் ஹானர்ஸ் அதுவும் அந்த டிகிரியும் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்கல்ல சார், ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? இப்போ நான் நார்மலா ஒரு எல்எல்பி படிக்கிறதுக்கும் அதில் ஹானர்ஸ் சேர்த்து நான் படிக்கிறதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் சார்? சாதாரண டிகிரி என்று சொல்லப்படுகின்ற போது அதற்கான நம்பர் ஆஃப் சப்ஜெக்டை, அந்த மோட் ஆஃப் ஸ்டடீஸ் என்று சொல்லுவார்களே, அது மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன், இதெல்லாம் மாறுபட்டிருக்கும். சாதாரண படிப்புகளுக்கு பார்க்கின்ற போது அதற்கு இவ்வளவு சப்ஜெக்ட் என்று இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 40 சப்ஜெக்ட் என்று இருக்கும். அதே நேரத்திலே ஹானர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற போது 55 சப்ஜெக்டுகளோடு செயல்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, இன்டர்னல் அசஸ்மெண்ட் என்று அழைக்கப்படுகின்ற உள் செய்முறை செயல்பாடுகளிலே ஹானர்ஸ் கோர்ஸுக்கு தனியாக இருக்கும், சாதாரண பட்டங்களுக்கு தனியாக இருக்கும். அதே போல எக்ஸாமினேஷன் சிஸ்டத்திலே அந்த கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன்ல நிறைய மாற்றங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட கோர்ஸ், அதாவது தரம் சற்று உயர்ந்த ஒரு பட்டம் தான் ஹானர்ஸ் பட்டம் என்று சொல்லலாம். ஓகே சார், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க. அரியலூர்ல இருந்து பவானி இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகத்தை கேளுங்க பவானி. ஹலோ. சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் என்ன? 12th முடிச்சிட்டு நான் வந்து டிகிரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா லா படிக்கலாமா? அப்படி இல்லைன்னா டைரக்டா லா பண்ணலாமா? கேள்வி. அதாவது 2 கோர்ஸ் இப்போது உள்ளது. ஒன்று 5 வருட சட்டப்படிப்பு, இனி ஒன்று 3 வருட சட்டப்படிப்பு. எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்ய வேண்டும். 5 வருட பட்டப்படிப்பு படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் +2 முடித்த உடனேயே நீங்கள் சட்டக்கல்லூரியிலே இணைந்து படித்து எல்எல்பி பட்டத்தை பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் 3 வருட சட்டப்படிப்பை படிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நீங்கள் ஒரு டிகிரி முடித்த பிறகுதான் அந்த 3 வருட படிப்பு படிக்க முடியும். ஓகே சார். அடுத்த காலர் ராணிப்பேட்டையில இருந்து ஆகாஷ் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன ஆகாஷ்? ஹலோ. சொல்லுங்க, உங்க சந்தேகம் என்ன? 12th முடிச்சிட்டு பி வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். லால பண்ண முடியுமா? பி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா சார் 12th முடிச்சிட்டு? இப்போ அடுத்து நான் லா படிக்க முடியுமா கேட்குறாங்க. சட்டப்படிப்பு என்பது ஒரு ஒரு சிறந்த ஒரு படிப்பு. அதாவது அனைத்து படிப்புகளுக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய படிப்பு என்பதை சொல்ல வேண்டும். அந்த முறையிலே நீங்கள் தொழிற்படிப்பான இன்ஜினியரிங் முடித்திருக்கிறீர்கள். நீங்கள் நன்றாக சட்டம் படிக்கலாம். அதற்காக நீங்கள் அப்ளை செய்து விட்டீர்கள் என்றால் அதில் சேர்ந்து சட்டம் படிக்கலாம். அடுத்த காலர் தஞ்சையிலிருந்து செல்வராஜன் இணைந்திருக்கீங்க. உங்களுடைய சந்தேகம் என்ன செல்வராஜன்? ஒன்றும் இல்லை, அதான் 2 பேரையும் சட்டக்கல்லூரி படிக்க வைக்கலாம்னு பார்த்தேன். அதான் கேட்குறேன். ஒரு
தம்பி வந்து பையன் வந்து சிவில் முடிச்சிருக்காப்புல, வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. சரி. பாப்பா பிபிஏ பண்ணிருக்கு. அது பண்ணலாமா சட்ட கல்லூரியில வந்து? சார் அதுக்கப்புறம் அவங்க பிஎல் படிக்க வைக்கலாமா கேக்குறாங்க. படிக்க வைக்கலாம். நீங்கள் எது படித்தாலும் என்ன எது படித்த பிறகும் நீங்கள் சட்டம் படிக்கலாம். மற்றொரு காலர் விஜயகுமார் இணைஞ்சிருக்கீங்க. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க விஜயகுமார். மேடம், இது நான் டிப்ளமா முடிச்சிருக்கேன் மேடம். சரி. இப்போ நான் படிக்கலாமா மேடம்? எல்எல்பி படிக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா மேடம்? சார் இப்போ டிப்ளமா முடிச்சவங்களுக்கு, அதாவது 10th முடிச்சுட்டே சில டிப்ளமா போயிருவாங்கல்ல சார், இப்போ டிப்ளமா முடிச்சுட்டு போறவங்களுக்கு எல்எல்பி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு? சமீபத்தில் உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி டிப்ளமா படித்தவர்கள் கூட சட்டம் சேர்ந்து படிக்கலாம். இந்த டிப்ளமா படித்து முடித்த பிறகு அந்த படிப்பானது +2க்கு இணையாக உயர்நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ளது. எனவே நீங்கள் சேர்ந்து சட்டம் படிப்பு படிக்கலாம். ஆனா இப்போ டிப்ளமா முடிச்சுட்டு நான் இப்ப படிக்கிறேன் அப்படின்னா இப்ப 5 ஆண்டு படிப்புகளை நான் சூஸ் பண்ணுமா இல்ல 3 ஆண்டு படிப்புகளுக்கு நான் எலிஜிபிளா சார்? நிச்சயமாக இந்த டிப்ளமா படிப்பானது 5 ஆண்டு சட்ட படிப்பிற்கு தகுதி பெற்ற ஒரு படிப்பாக அமைகிறது. காரணம், இந்த டிப்ளமா படிப்பை கொண்டு +2ற்கு இணையான ஒரு படிப்பாக உச்ச நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. அதன் காரணமாக நீங்கள் தாராளமாக சேர்ந்து படிக்கலாம், சட்டம் படிக்கலாம். சார் இப்போ யூஜில பிஜில டிப்ளமோல என்னென்ன படிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க சார். ஆனா இதுக்கான எலிஜிபிள்லாம் என்ன சார்? ஏன்னா இப்ப எல்எல்பி, பிசிஏ எல்எல்பி இருக்கு, பிகாம் எல்எல்பி இருக்கு. இப்ப நான் பிசிஏ எல்எல்பில சேர போறேன் அப்படின்னா அதுக்கு நான் 12th வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்ல பயாலஜி மட்டும் தான் படிச்சிருக்கணுமா? அவங்க மட்டும் தான் எலிஜிபிளா சார்? அழகான கேள்வி. அதாவது பிஏ எல்எல்பியை சேர்ந்து படிக்க வேண்டும் என்றால் எந்த படிப்பு வேணாலும் படித்துக் கொள்ளலாம். பிபிஏ எல்எல்பி படிக்க வேண்டும் என்றால் எந்த படிப்பு வேணாலும் படித்துக் கொள்ளலாம். ஆனால் பிகாம் எல்எல்பி படிக்க வேண்டும் என்றால் அவர் ஏதாவது ஒரு பாடத்திலே காமர்ஸ் என்கின்ற சப்ஜெக்டை அடிப்படையாக படித்திருக்க வேண்டும். அதே போல பிசிஏ எல்எல்பி என்ற படிப்பை படிக்க வேண்டும் என்றால் அவர் நிச்சயமாக கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடான ஏதாவது ஒரு பேப்பர் அவர்கள் +2 படிக்கும்போது படித்திருக்க வேண்டும். இது ஒரு தகுதி அடிப்படையில் உள்ளது. சட்டக்கல்லூரிகளிலே படிக்கின்ற பிஏ எல்எல்பி என்கின்ற படிப்பிற்கு எந்த படிப்பு வேண்டுமானாலும் படித்துக் கொள்ளலாம். அது தகுதியாகவே உள்ளது. ஓகே சார். அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க விழுப்புரம்ல இருந்து ஜெகதீஷ். ஜெகதீஷ், உங்க சந்தேகம் என்ன? வணக்கம் சார். சார், இப்போ கவர்மெண்ட்ல ஒரு சில படிப்புக்கு, ஒரு சில வேலைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிஏ டிகிரி சட்ட படிப்பு வேணும்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே. அது மாதிரி கரஸ்பாண்டன்ஸ்ல படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா சார்? மறுபடியும் கேளுங்க சார் உங்களுடைய கேள்வியா. சார், இந்த மேடம் கவர்மெண்ட்ல அரசாங்கத்துல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்லாம் நடத்துறாங்கல்ல, அதுல வந்து ஒரு சில சர்வீஸ்க்கு லா டிகிரி வேணும் கட்டாயம் அப்படின்னு சொல்றாங்க. லா டிகிரி கரஸ்பாண்டன்ஸ்ல கிடைக்க மாட்டேங்குது. கரஸ்பாண்டிங்ல கிடைக்குமா கேக்குறாங்க. தொலைதூர கல்வி. பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய உத்தரவுப்படி இந்த தொழிற்கல்வியான எல்எல்பி கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லே படிக்க கூடாது என்று உத்தரவிட்டதன் அடிப்படையிலே இந்தியா எங்கிலும் இந்த பிஎல் படிப்பு, அதாவது இந்த எல்எல்பி என்கின்ற இந்த படிப்பானது கரஸ்பாண்டன்ஸ் கோர்ஸ்லே நடைபெறவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்க முடியாது. இப்போ நான் திருச்சியில இருக்க ஏதோ ஒரு இப்போ நார்மல் ஒரு கல்லூரிகள்லையுமே எனக்கு வந்து டிப்ளமா தொலைதூர கல்வியா சட்டப்படிப்பு வழங்கப்படலை எங்கேயுமே. வழங்கப்படலை. அதாவது பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவினுடைய உத்தரவு. ஓகே ஓகே சார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அனைத்து சட்டம் பயிற்றுவிக்கின்ற இன்ஸ்டிடியூஷன்ஸ் அனைத்துமே பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோடு இணைவு பெற்றது. அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியாவானது தொலைதூர கல்வியை தடை செய்துள்ளது. எனவே தொலைதூர கல்வியாக சட்டம் படிக்க முடியாது. ஓகே சார். அடுத்த காலர் காஞ்சிபுரத்துல இருந்து ஜெகன்ராஜ் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன ஜெகன்ராஜ்? என்னுடைய பையன் வந்து இப்போ 3rd இயர் படிச்சுட்டு இருக்காங்க பிரைவேட்ல. 3rd இயர் என்ன குரூப் படிக்கிறாங்க சார்? பிபிஏ எல்எல்பி. ஓகே. இப்போ வந்து அப்ராட்ல வந்து சான்சஸ் கிடைக்குங்களா பிஜிக்கு? சார் அப்ராட்ல சான்ஸ் கிடைக்குமா கேக்குறேன். அதாவது நமது கல்லூரிகளிலே படித்து முடித்து, அதாவது 5 வருட கோர்ஸோ அல்லது 3 வருட கோர்ஸை படித்து முடித்து விட்டு நீங்கள் வெளிநாடுகளிலே எல்எல்எம் நன்றாக செய்யலாம். அதற்கு எந்த தடையும் இல்லை. அதாவது ஏராளம் யூனிவர்சிட்டிஸ் இருக்கின்றது. இந்த பல்கலைக்கழகங்கள் இந்தியாவிலிருந்து வருகின்ற மாணவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து
அவர்களை படிக்க வைக்கிறார்கள். தமிழ்நாடு அம்பேத்கர் பல்கலைக்கழகத்திலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் 20க்கும் 30க்கும் மேலான மாணவர்கள் இன்றைய தினம் பல வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களிலே எல்எல்எம் செய்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களது மகனை 5 வருடம் முடித்த பிறகு நீங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தில் அனுப்பி எல்எல்எம் படிக்க வைக்கலாம். எந்த தடையும் இல்லை. அடுத்த காலர் பொன்னேரியிலிருந்து சரண்யா இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன சரண்யா? வணக்கம் சார். வணக்கம் சரண்யா. வந்து +2 படிச்சிருக்கா, இப்போ முடிச்சிருக்கா. என்ன கட் ஆஃப் மார்க் எடுத்திருந்தா பல்கலைக்கழகத்துல சீட்டு கிடைக்கும் சார்? நம்ம பல்கலைக்கழகத்துல சீட்டு கிடைக்கும் தெரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற படிப்பு படிக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஓசி பிரிவினரை சேர்ந்தவராக இருந்தால் பிகாம் எல்எல்பிக்கு 99.250 என்கின்ற விழுக்காடு கடந்த வருடம் கடைசி மார்க்காக கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ இதற்கு மேலாக பெற்றால் மட்டுமே நீங்கள் படிக்க முடியும் பிகாம் எல்எல்பி. ஓகே சார். ஆனா லாஸ்ட் இயரை விட இந்த இயர் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. பிபிஏ எல்எல்பி என்றால் நீங்கள் ஓசி கம்யூனிட்டியை சேர்ந்தவராக இருந்தால் 96.500 என்கின்ற நிலைமையில் இருக்கிறது. ஆக நீங்கள் எந்த பிரிவை சார்ந்தவர்கள் என்று குறிப்பிட்டால் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். கட் ஆயிடுச்சு சார், உங்க கால் கட் ஆயிடுச்சு. என்னென்ன கட் ஆஃப்னு சொல்லுங்க சார். இப்போ மற்ற பிரிவுகளுக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதாவது கடந்த வருடம், அதாவது 23-24 கல்வியாண்டிலே கடைசி கட் ஆஃப் என்று சொல்லப்படுவது பிஏ எல்எல்பி கோர்ஸுக்கு 98ஆகவும் பிபிஏ எல்எல்பி கோர்ஸுக்கு 96ஆகவும் பிகாம் எல்எல்பிக்கு 99ஆகவும் பிசிஏ எல்எல்பிக்கு 92ஆகவும் ஓசி பிரிவினருக்கு உள்ளது. பிசி பிரிவினருக்கு பிஏ எல்எல்பிக்கு 92ஆகவும் பிபிஏ எல்எல்பிக்கு 91ஆகவும் பிகாம் எல்எல்பிக்கு 96க்கு மேலாகவும் பிசிஏ எல்எல்பிக்கு 88க்கு மேலாகவும் உள்ளது. எம்பிசி இனத்தவருக்கு 90.75 பிபிஏ எல்எல்பிக்கு 89.75 பிகாம் எல்எல்பிக்கு 92.000 பிசிஏ எல்எல்பிக்கு 87க்கு மேலாகவும் இருக்கிறது. அதே போல எஸ்சி எஸ்டி இனத்தவருக்கு பார்ப்போமே ஆனால் 93% பிஏ எல்எல்பிக்கும் பிபிஏ எல்எல்பிக்கு 92%, பிகாம் எல்எல்பிக்கு 95.500%, பிசிஏ எல்எல்பிக்கு 84% உள்ளது. எஸ்டி இனத்தவரை சேர்க்க வேண்டும் என்றால் எஸ்டி இனத்தவருக்கே பிஏ எல்எல்பிக்கு 89%, பிபிஏ எல்எல்பிக்கு 86.500%, பிகாம் எல்எல்பிக்கு 87.500%, பிசிஏ எல்எல்பிக்கு 63.75% உள்ளது. அதே போல சட்டக்கல்லூரிகளை எடுத்துக்கொண்டால், அதாவது ஓசி இனத்தவருக்கு அரசு சட்டக்கல்லூரிகளிலே ஓசி இனத்தவருக்கு 93 விழுக்காடாக உள்ளது. தனியார் சட்டக்கல்லூரிகளுக்கு ஓசி வகுப்புகளுக்கு 82.100% உள்ளது. இப்போ இது எல்லாமே வந்து கடந்த ஆண்டு. ஆனா இப்போ நடப்பாண்டுல வந்து இப்போ அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. ஆனா கட் ஆஃப் வந்து இதை விட அதிகமா தான் இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க அரியலூர்ல இருந்து ராதா. உங்களுடைய சந்தேகத்தை கேளுங்க. ராதா, நீங்க இணைப்புல இருக்கீங்க, உங்களுடைய சந்தேகத்தை தொடர்ச்சியா கேளுங்க. மேடம், நான் வந்து எம்எஸ்சி பிஎட் முடிச்சிருக்கேன் மேடம். ஓகே. ஆனா வந்து இதுக்கு மேல வந்து எல்எல்பி இப்ப ஜாயின் பண்ண முடியுமா மேடம்? நான் முதலில் குறிப்பிட்டது போல எந்த படிப்பு படித்தாலும் எல்எல்பி பட்ட படிப்பு படிக்கலாம். நீங்கள் எம்எஸ்டபிள்யூ படித்திருக்கிறீர்கள், நன்றாகவே நீங்கள் எல்எல்பி பட்ட படிப்பு படிக்கலாம். சரி, இப்போ ஒரு காலர் இணைஞ்சிருக்காங்க பஞ்சமூர்த்தி. உங்களுடைய சந்தேகம் என்ன பஞ்சமூர்த்தி? சார் எஸ் சொல்லுங்க சார். பஞ்சமூர்த்தி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். சொல்லுங்களேன். மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல லீகல் ஆஃபீஸரா வரணும்னா என்ன சார், என்ன மாதிரியான படிக்கணும் சார்? அதாவது முதல்ல நீங்க எல்எல்பி பட்ட படிப்பை முடிக்கணும்.
அதுக்கு பிறகு மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் நடத்துகின்ற எஸ்எஸ்பி ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய அந்த தேர்வில் நீங்கள் லீகல் செக்ஷன் ரிலேட்டடான எக்ஸாமினேஷன் எழுதணும். எழுதி முடித்த உடனே உங்களை அங்கே ஒரு ஜூனியர் பொசிஷனில் உங்களை போடுவாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப் மேலே போகும்போது மிகப்பெரிய அளவில் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் பல்வேறு வேலைகளில் நீங்கள் சேரலாம். சாதாரணமாக உங்களுக்கு இந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ன்னு சொல்லும்போது ஒரு சப்ஜெக்ட் இருக்குது லாவில், இன்டர்நேஷ்னல் லான்னு இருக்குது. அந்த இன்டர்நேஷ்னல் லாவில் நீங்கள் எவ்வளவு மார்க்குகள் பெற்றிருக்கிறீங்க, இன்டர்நேஷ்னல் லாவில் நீங்கள் எந்த அளவுக்கு அறிவை வளர்த்துருக்கீங்க என்பதை பற்றியெல்லாம் அந்த தேர்வில் இருக்கும். நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் அந்த இன்டர்நேஷ்னல் லாவில் அதிக அளவுக்கு ஒரு ஆர்வம் காட்டி படிச்சிங்கன்னா நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். ஓகே சார். அடுத்த காலர் விழுப்புரம்ல இருந்து ராமதாஸ் இணைஞ்சிருக்கீங்க. உங்க சந்தேகம் என்ன ராமதாஸ்? வணக்கம். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க. இப்போ மாற்றுத்திறனாளி அவங்க எங்க வீட்டுல தீபிகான்னு சொல்லிட்டு சரி என் பொண்ணு, அவங்க வந்து 471 மார்க் எடுத்திருக்காங்க. இப்ப பிபிஏ எல்எல்பிக்கு போட்டிருக்காங்க. உங்களுக்கு அம்பேத்கர் இதுல கிடைக்குங்களா? பிபிஏ எல்எல்பி, அதாவது பிபிஏ எல்எல்பிக்கு அவ நல்லபடியாக அவருக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். மாற்றுத்திறனாளி என்பவர்களுக்கு தனிப்பட்ட அளவுக்கு ஒரு ரிசர்வேஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க ஜாயின் பண்ணலாம், எந்த தடையும் கிடையாது. சார், இப்போ அம்பேத்கர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு இடங்கள் இருக்கு சார் இந்த ஆண்டு? அதே போல இப்போ எத்தனாம் தேதி வரைக்கும் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம்? அதாவது அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் தற்போது ஸ்கூல் ஆஃப் எக்ஸலன்ஸ் என்கின்ற சீர்மிகு சட்டப்பள்ளியிலே 624 இடங்கள் உள்ளது. அதற்கு ஒரு இணைவு பெற்ற கல்லூரிகளிலே, அதாவது 24 கல்லூரிகளிலே 2043 சீட்டுகள் அவைலபிளாக உள்ளது. அதற்கு மேலாக சென்ட்ரல் லா காலேஜ் சேலம் அவர்களுடைய அட்மிஷன் சிஸ்டமானது சுப்ரீம் கோர்ட்டினுடைய விதிகளின் உட்படையில் அவர்களே செய்து கொள்கிறார்கள். சுமாராக ஒரு 200 சீட்டுகள் உள்ளது. டீம்டு யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள், இவைகள் ஏராளம் 23 பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அவற்றிலே சுமார் 2000 சீட்டுகள் உள்ளது. அதை போல தமிழ்நாட்டிலே 2 தனியார் பல்கலைக்கழகங்கள் உள்ளன. அவற்றிலே சுமார் 200 சீட்டுகள் உள்ளது. அதற்கு மேலாக நேஷனல் லா யூனிவர்சிட்டி என்று அழைக்கப்படுகின்ற தேசிய சட்டப்பள்ளிகளிலே சுமார் 1500 சீட்டுகள் இந்தியாவெங்கும் உள்ளது. ஆக 6567 சீட்டுகள் சுமாராக நமக்கு உள்ளது. எனவே நீங்கள் எந்த படிப்பிலும் எந்த கல்லூரிகளிலும் சேர்ந்து படிக்கலாம். அடுத்த காலர் இணைஞ்சிருக்காங்க, பேசிடலாம். அறிவுநிதி இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகம் என்னமா? சார் வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். நான் வந்து இப்ப 12th முடிச்சிருக்கேன் சார். 59.97% எடுத்திருக்கேன் சார். ஓகே. இப்ப நான் வந்து பிபிஏ எல்எல்பி படிக்கலாம்னு இருக்கேன் சார். நம்ம அப்ளை பண்ணலாமா சார் அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில? அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்தில் சீர்முக சட்டப்பள்ளிக்கு 70 விழுக்காடு தகுதி விழுக்காடாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு 59 புள்ளிதான் இருக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு அதில் அப்ளை செய்ய முடியாது. மாறாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தினுடைய இசைவு பெற்ற கல்லூரிகளிலே நீங்கள் தாராளம் அப்ளை செய்யலாம். அதற்கான அடிப்படை மார்க்கு 45 தான். ஓகே சார். 45 விழுக்காடு மதிப்பெண்கள் நீங்கள் பெற வேண்டும். எனவே நீங்கள் தாராளம் அதில் அப்ளை செய்து இடை பெற்றுக் கொள்ளலாம். அடுத்த காலர் முருகன் இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகம் என்ன முருகன்? வணக்கம் மேடம். சார், எனக்கு என் பையன் 12th முடிச்சிட்டான். 65% எடுத்திருக்கேன். டைரக்டா எல்எல்பி பிரைவேட் காலேஜ்ல படிக்கலாமா? பிரைவேட் காலேஜ்ல படிக்கலாமா? தனியார் கல்லூரிகள் அதிகமாக நம்ம இதில் உள்ளது. அவர்களுக்கும் நமது மினிமம் பெர்சன்டேஜ் மார்க் என்று சொல்லப்படுவது 45 தான். எஸ்சி இனத்தவர்களுக்கு 40 மார்க்காகவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே தனியார் கல்லூரிகளில் சேர்ந்து பயிலலாம். அடுத்த காலர் தூத்துக்குடியிலிருந்து கௌசல்யா இணைஞ்சிருக்கீங்க, உங்க சந்தேகத்தை கேட்கலாம் கௌசல்யா. ஹலோ, சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்ன? நேஷனல் லெவல்ல லா காலேஜ் படிக்கணும்னா என்ன எக்ஸாம் எழுதணும்? அந்த எக்ஸாம் எப்போ வைப்பாங்க? அதாவது சட்ட கல்லூரிகளிலே சேர்ந்து பயில்வதற்கு ஒரு தனிப்பட்ட முறையிலே தேர்வு கிடையாது. அதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் கிடையாது.
மாறாக தமிழ்நாடு அரசினுடைய உத்தரவுப்படி மெரிட் அடிப்படையிலே தேர்வு செய்யப்படுகிறார்கள். உங்களுக்கு எவ்வளவு மார்க்குகள் அதிகமாக கிடைக்கிறதோ அந்த மார்க்கினுடைய அடிப்படையிலே நீங்கள் தேர்வு செய்யப்படுவீர்கள். சார், அடுத்து என்னென்ன படிப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பல்வேறு தகவல்களை நீங்க மாணவர்கள் கூட பகிர்ந்து கொண்டீங்க. இன்னும் மாணவர்களுடைய பல்வேறு சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்தீங்க. நன்றி சார். நன்றி நன்றி நன்றி. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.